அவசியம் திருக்குறள் படிங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, விளக்கம் சொல்லிக் கொடுங்க, அதில் உள்ள அர்த்தத்தை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டு வரும். அது சொல்கிறதால பிள்ளைங்களுக்கு ஒரு பாச உணர்வு ஏற்படும். நட்பை பற்றியும், வீடு, மக்கள், மனைவி, குடும்பம், ஒரு கெட்டவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் அதில் வருது. கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 82 போட்டிருக்கேன். அதிகாரம் 99 சான்றாண்மை. 981 குறள் 981. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. விளக்கம். தமது கடமை இதுவென்று அறிந்து நற்குணங்களை மேற்கொண்டு ஒழுகுபவருக்கு நல்ல குணங்கள் எல்லாம் இயல்பாயிருக்கும். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் 982. குணநலம் சான்றோர் நலமே பிற நலம் எந்நலத்து உள்ளதூஉம் அன்று. குணநலம் சான்றோர் நலனே பிற நலம் எந்நலத்து உள்ளதூஉம் அன்று. விளக்கம். சான்றோரது சிறப்பாவது குணங்களாகிய நலமே. அவை அல்லாத உறுப்புகளாகிய நலம் எவ்வகை அழகிலும் சேர்ந்ததன்று. சான்றாண்மை. அதிகாரம் 99 குறள் 983. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். விளக்கம். அன்புடைமை, நாணம், உதவி செய்தல், கண்ணோட்டம், உண்மை பேசுதல் என்ற 5ம் சால்பு என்னும் பாரத்தை சுமக்கும் தூண்களாகும். சான்றாண்மை. அதிகாரம் 99 குறள் 954. கொல்லா நலத்து நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்து சால்பு. நலத்தது சால்பு. கொல்லோ நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு. விளக்கம். கொல்லாமை ஆகிய அறத்தினை கொண்டிருப்பது தவம். பிறருடைய குற்றத்தை எடுத்து சொல்லாதிருப்பது சால்பு. அதிகாரம் 99 குறள் 985. சான்றாண்மை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. விளக்கம். ஒரு செயலை முடிப்பவரது வலிமையாவது தாழ்ந்து நடத்தல். அது அறிவுடையோர் பகைவரை நண்பராக்கும் கருவியும் ஆகும். அதிகாரம் 99 சான்றாண்மை. குறள் 986. சால்பிற்கும் கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். விளக்கம். சால்பாகிய பெண்ணின் அளவு அறிவதற்கு உரைக்கல்லாகிய செயல் எதுவென்றால் தம்மை விட தாழ்ந்தவரிடத்து தமக்கு தோல்வி ஏற்பட்டால் அதனை ஒப்புக்கொள்ளுதலாகும்.
சான்றாண்மை அதிகாரம் 99 குறள் 987. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு. விளக்கம்: தனக்கு துன்பம் செய்தவர்கட்கும் இன்பம் தருபவற்றை செல்லவில்லை என்றால் சால்பு என்னும் தகுதியுடைமை என்ன பயன் உடையது? அதிகாரம் 99. அதிகாரம் 99 சான்றாண்மை குறள் 988. இன்மை ஒருவருக்கு இனிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். இன்மை ஒருவருக்கு இனிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். விளக்கம்: சால்பு என்று சொல்லப்படும் வலிமை உண்டாகப் பெற்றால் ஒருவருக்கு வறுமை. அதிகாரம் 99 சான்றாண்மை குறள் 989. ஊழி பெயரினும் தாய் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். விளக்கம்: நற்குணம் எனப்படும் கடலுக்கு கரை எனப்படும் பெரியார் ஊழி காலத்தில் உலகமே நிலை மாறினாலும் தம் அறநெறியிலிருந்து விலக மாட்டார். சான்றாண்மை அதிகாரம் 99 குறள் 990. சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலத்தான் தாங்காது மன்னோ பொறை. சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மன்னோ பொறை. விளக்கம்: சான்றோர் தங்கள் பண்பில் குறைவுபடுபவராயின் அதை இந்த உலகமே தாங்காது.